வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி இந்த சாஃப்ட்வேர் வீடியோவில் நம்ம லாஸ்ட்டு வந்து ரெக்கவரி மோடு பற்றி பார்த்தோம். இன்றைக்கி வந்து ஃபாஸ்ட் ஃபோர்ட் மோட்னா என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட்மி போக்கோ M3 இந்த மாடலை வந்து நான் வந்து இப்போ வந்து ஆன் கண்டிஷனில் இருக்குது. முதல்ல நீங்கள் ரெக்கவரி மோடு போகிறதுக்கும் சரி, ஃபாஸ்ட் ஃபுட் மோடு சரி, முதல்ல ஃபோனை வந்து நீங்கள் வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணணும். நான் இதில் வந்து முதல்ல ரெக்கவரி மோடு வந்து போயிட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மோடு போயிட்டு நான் காமிக்கிறேன். எப்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா ரெக்கவரி மோடு வால்யூம் அப்பு, பவர், இதில் வந்து சுவிட்சஸ் வந்து வேரி ஆகும். ஒரே மாதிரி எல்லா மாடலில் எல்லா பிராண்ட்லேயும் இருக்காது. இது ரெட்மியில் பார்த்தீங்கன்னா வால்யூம் அப்பு, பவர் ரெண்டையும் வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது லோகோ வந்தோடனே நீங்கள் பவர் மட்டும் ரிலீஸ் பண்ணிடுங்க, வால்யூம் அப்பு மட்டும் பிடிக்கும்போது நமக்கு ஒரு ஸ்க்ரீன் வந்து வரும்ல. இது வந்து ரெக்கவரி மோடு. இந்த ரெக்கவரி மோடில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வைப் பண்ணி உங்களோட பேட்டர்ன் பாஸ்வேர்டு இருந்தால் ரிமூவ் பண்ணிக்கலாம். அதேமாரி கம்ப்ளீட்டாக உங்கள் டேட்டாவும் எல்லாமே வந்து எரேஸ் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெக்கவரி மோடுங்கிறது உங்கள் ஃபோனில் ப்ராப்பராக உங்களதில் சாஃப்ட்வேரில் எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னா தான் ரெக்கவரி மோடு போய் உங்களுக்கு வைப்பே வந்து ஆகும். இப்போ ஃபாஸ்ட் ஃபுட்டுங்கிறது என்ன அப்படின்னா, உங்கள் இதில் வந்து ரெக்கவரி சாஃப்ட்வேர் இல்லைன்னா கூட நீங்கள் சாஃப்ட்வேர் வந்து எடுக்க முடியுமா அப்படின்னா, டேரெக்டாக உங்கள் பிசியில் கனெக்ட் பண்ணி நீங்கள் எக்ஸ்டர்னலாக வந்து சாஃப்ட்வேரை உள்ளே தான் நீங்கள் லோட் பண்ணி நீங்கள் வந்து திருப்பி பூட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போ ஃபாஸ்ட் ஃபுட் மோடில் உங்களோட CPU உங்களோட பிசியோட கனெக்ட் ஆகும். அந்த மோடில் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னலாக உள்ள சாஃப்ட்வேரை நீங்கள் உள்ளுக்குள்ளே நீங்கள் வந்து கொடுக்க முடியும். ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மோடுக்கு எடுத்துகிட்டு போகிறேன். இப்போ ஏற்கனவே பார்த்தோம், நம்ம ரெக்கவரி மோடுக்கு வால்யூம் வந்து டவுன் அப்பும் பவரும் ப்ரெஸ் பண்ணோம். இப்போ வந்து வால்யூம் டவுனு, பவர் இது வந்து சைமல்டேனியாக ப்ரெஸ் பண்ணும்போது நமக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபுட் மோடுக்கு வந்து போகும். இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு ஆன்லைன் சாஃப்ட்வேருக்கோ, இல்லை நீங்கள் சாஃப்ட்வேர் போடுற இடத்துலையோ, இல்லை நீங்கள் சாஃப்ட்வேர் பண்ணுற டூல்லையோ ஃபாஸ்ட் ஃபுட் மோடில் கனெக்ட் பண்ணி நீங்கள் FRP ரிமூவ் பண்ணுங்கள், ஃபாஸ்ட் ஃபுட் மோடில் கனெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஃபேக்ட்ரி ரீசெட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வந்து நீங்கள் போட்டிருக்கு அப்படின்னா, நீங்கள் உங்கள் ஃபோனை ரெக்கவரி மோடு எடுத்துகிட்டு போய்ட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணக்கூடாது, ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு எடுத்துகிட்டு போய் கனெக்ட் பண்ணணும். இதில் வந்து ரெக்கவரி மோடும் சரி, ஃபாஸ்ட் ஃபுட்டும் சரி, ரெண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா சாஃப்ட்வேர் மோடு தான். இதில் வந்து நமக்கு வந்து டச் வேலை செய்யாது, நம்ம வந்து எந்த வித ஃபங்க்ஷனும் இதில் வந்து நம்ம வந்து பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஓரியன்ட் ஒர்க் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் நார்மலாக இருக்கிற MTP மீடியா ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால் மோடுலேருந்து நீங்கள் வேறு ஒரு மோடுக்கு எடுத்துகிட்டு போகணும். அதில் உள்ள மோடோட லிஸ்ட்டு தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ரெக்கவரி மோடு, MTP மோடு, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஃபாஸ்ட் ஃபுட். இது இல்லாமல் குவால்காமுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து EDL இருக்குது, மீடியாடெக்கு ஸ்பெசிஃபிக்காக பார்த்தீங்கன்னா ப்ரூ மோடு, ப்ரீலோடர் இருக்குது, சாம்சங்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோட் மோடு இருக்குது. இந்த மாதிரி மோட்ஸ்லாம் நம்ம நெக்ஸ்ட்டு வரக்கூடிய வீடியோஸில் பார்ப்போம். இந்த மாதிரி சாஃப்ட்வேரில் உள்ள மோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சால் தான் நீங்கள் வந்து சாஃப்ட்வேர் போடும்போது நீங்கள் வந்து சிஸ்டத்தோட கனெக்ட் பண்ண முடியும். நம்ம பார்த்தீங்க அப்படின்னா மொபைல் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் வீடியோஸ் வந்து தொடர்ந்து போட்டுக்கிட்டு இருக்கோம். நீங்கள் அதை கம்ப்ளீட்டாக பார்க்குறது மூலமாக உங்களால் வந்து சாஃப்ட்வேரை பற்றி கம்ப்ளீட் நாலேஜ் இல்லை, சாஃப்ட்வேரோட அடிப்படை எல்லாத்தையும் வந்து தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதுக்கு பிறகு உங்களால் வந்து சாஃப்ட்வேரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது, சாஃப்ட்வேர் பற்றி நீங்கள் ஏதோ ஒரு கோர்ஸ் படிக்கும்போது தெரிஞ்சுக்கிறதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் வந்து நம்ம சேனலில் உள்ள வீடியோஸை மிஸ் பண்ணாமல் இருக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ட்ரைனிங் வேணும்னா ஸ்க்ரீனில் இருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.